Students, sum பாருங்க. Kanu receives an email every 15 minutes during the work day. ஸோ ஒர்க் டேஸில் உங்களுக்கு ஒவ்வொரு 15 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை இமெயில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹவு மெனி இமெயில்ஸ் would she receive between 9 AM and noonன்னு கொடுத்துருக்காங்க. பிட்வீன்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிட்வீன் 9 AM காலையில் 9 மணிலேருந்து நூன் அப்படின்னா 12 மணி வரைக்கும்னு அர்த்தம். 12 மணி வரைக்கும் அவங்க எவ்வளோ இமெயில்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு இந்த கொஷனில் கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் ரைட் பெனிஃபிட்ஸ் கேட்டிருக்காங்க, அப்புறம் ட்ராபேக் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நம்ம சம் பார்ப்போம். ஓகேவா? கானு ரிசீவ்ஸ் இமெயில் எவ்வரி 15 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 9 AM ஸ்டார்ட் ஆகுது. கம்ப்யூட்டர் வந்து 9 AM 9 மணிக்கு இப்போ ஆன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 9:15க்கு அதாவது 9:15க்கு ஒரு இமெயில் ரிசீவ் பண்ணுவாங்க. அப்புறம் 9:30, அப்புறம் 9:45க்கு 15 மினிட்ஸ் அவள் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் 10 o'clock, அப்புறம் 10:15, 10:30, 10:45, நெக்ஸ்ட்டு 11 o'clock, 11:15, அப்புறம் 11:30 AMக்கு ஒரு மெயிலு, அப்புறம் 11:45க்கு ஒரு மெயிலு, நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் 12 PM. ஓகேவா? இவங்க கொடுத்துருக்கிறது பிட்வீன்கிற வேர்டு கொடுத்துருந்தாங்கன்னா 9 AMலேருந்து 12 AM பிட்வீன்னு இருக்கிறதுனால நான் இந்த 9 AMையும் கேன்சல் பண்ணிடணும், இந்த 12 PMையும் நம்ம கேன்சல் பண்ணிடணும். ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் கேன்சல் பண்ணால் பேலன்ஸ் எத்தனை இருக்குது? 11, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஸோ அப்போ 11 இமெயில்ஸ் இவங்க ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. கானு ரிசீவ்ஸ் 11 இமெயில்ஸ் எவ்ரி டே. ஓகேவா? புரியுதா? பிட்வீன் அப்படின்னாலே அந்த கொடுத்துருக்க அந்த ரெண்டு கார்னரில் உள்ள அந்த ரெண்டு நம்பர்ஸையும் எடுத்துடணும். இவங்க 9 AM to 12ன்னு கொடுத்துருக்காங்கன்னா 9ஐயும் கேன்சல் பண்ணி 12ஐயும் கேன்சல் பண்ணிடுறேன். தேங்க்யூ.